நியாயமா பார்த்தா அவனுக்கு உனக்கு தான்டா நியாயமா நடந்துக்கணும். அந்த பிள்ளைக்கு போய் நியாயமா நடந்துட்டு இருக்கானுங்க. இப்போ எதுக்கு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நானே இதை நினைச்சு தானே கடுப்புல இருக்கிறேன். இந்த பாரு, இந்த உலகத்துல எல்லாரும் என்ன பிடிச்சா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதே கொஞ்ச நாள்ல அவங்களுக்குள்ள பிடிக்காம போயிருது. சரி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோமே, கொஞ்ச நாள் பாப்போம் பிடிக்குதா பிடிக்கலையான்னு வெயிட் பண்றாங்க. கடைசியில பார்த்தா ஒரு 10 மாசத்துல பிள்ளைய பெத்துக்கிட்டு அடிச்சிட்டும் புடிச்சிட்டும் வாழ்றது தானே. இங்க அப்படியா? நீ தனியா தூங்குறதும், எங்க வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடுறதும் இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீ தாலி கட்டின பொண்டாடி தான்டாவா. கல்யாணம் வேணா எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டுண்டா. ஆனா சட்டப்படியாவும் உனக்கு பொண்டாடி தானே. 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து சட்டு புட்டுன்னு ஒரு பிள்ளைய பெத்து போட வேண்டியதானே. இந்த பாரு, இந்த மாதிரி ஒதுங்கி போயிட்டே இருந்தான்னு வையே, எந்த பொம்பளைக்கும் உன்னைய பிடிக்காது. இவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு சொல்லிட்டு டாட்டா கட்டிட்டு போயிட்டே இருப்பா. உங்ககிட்ட யாராவது இப்போ அட்வைஸ் கேட்டாங்களா? வீணா பொண்ணு அட்வைஸ்லாம் சொல்லிட்டு. நான் ஒன்றும் வீணா பொண்ணு அட்வைஸ்லாம் சொல்லல. உனக்கு இந்த வீட்டில் நல்லது சொல்றதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் உன் பொண்டாட்டியா இந்த வீட்டில் இருக்கணும் நீ நினைச்சேன்னா நீ புருஷனா இருக்கணும் முதல்ல. நீ இப்படியே ஏங்க வாங்க போங்கன்னு விலகி போயிட்டே இருந்தேன்னு வையே, அவளும் விலகி போயிட்டே தான் இருப்பா. அவளைதான் நான் சொல்லுவேன். அப்புறம் ஓ இஷ்டம், கேட்ட கேளு கேட்காட்டி போ. சொல்லிட்டீங்கல்ல, பேசாம தூங்கு. எனக்கு என்னடா, எப்படியா போ. நான் நல்லது சொல்றேன், கேட்டா கேளு கேட்காட்டி போ. உன் தலையெழுத்து அனுபவி, அவ்வளவுதான். நீ கல்யாணமே பண்ணிட்ட, எதுக்குடா தங்கினுக்கிற? அவ கூட புருஷனா வாழ ஆரம்பிச்சிருந்தாண்டா. தடல் அடியா போய் நான் தான் உன் புருஷன்னு பேசு. ஆனா சட்டப்படியாவும் உனக்கு பொண்டாடி தானே. 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து சட்டு புட்டுன்னு ஒரு பிள்ளையை பத்தி போட வேண்டியதானே. ரவுடி மாதிரி நீ பாட்டுக்குள்ள வந்து நிலாவை யார் திட்டினான்னு பாட்டு கத்துற. நான் சொல்லி தரேங்க. பல்லவா இருக்கான்ல, நான் பொறுமையா கூட கத்துக்கிறேன். நீங்க போங்க. நிலாவும் பொண்டாட்டி, அவன் மேல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற? புருஷங்கிற உரிமையை நீ எடுக்காத வரைக்கும் அவன் பொண்டாட்டிய நடந்துக்க போறதே இல்லை. நீ புருஷன் அவளுக்கு காட்ட. யோசிக்காத சோழா. அந்த ஆள் சொன்ன மாதிரி நீ விலகி போனா இவன் மொத்தமா உன்னை விட்டு போயிடுவா. உனக்கு நிலாவை பிடிச்சிருக்குல்ல, இவன் பொண்டாட்டி தானே, அப்புறம் ஏன் எப்படி யோசிக்கிற? என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். இப்ப எதுக்கு பதற? நான் ஒன்றும் வேற யாரும் இல்லைல்ல, உன் புருஷன் தானே. நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. நான் எதுக்கு அப்புறம் வெளியே படுக்கணும்? நான் இனிமே இங்க தான் படுப்பேன். என் அண்ணன் தம்பிங்களோட ஹால் எல்லாம் இனிமேல் படுத்து தூங்க முடியாது. நான் இங்க உன் கூட இந்த ரூம்ல தான் இருப்பேன். அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. முதல்ல இங்க இருந்து போங்க.
நான் ஏன் போகணும்? வெளில போங்கன்னு சொன்னேன். நான் ஏன் வெளியே போகணும்? ஏன் எப்போ பார்த்தாலும் என்ன துரத்துக்கிட்டே இருக்க? நீ முதல்ல வெளில போ. முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். என்ன பண்ணுவ? என்னமோ ரோட்ல போறவனை திட்டுற மாதிரி திட்டுற. நான் என்ன பொறுக்கியா? புருஷன் பொண்டாடி கூட ரூம்ல ஒன்னா இருக்காம வேற எங்க போக சொல்ற? நான் போக மாட்டேன். சோழன், என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? ஒழுங்கா வெளில போங்க ப்ளீஸ். இந்த வரேன். இதை பாரு நிலா, எதுக்கு இப்ப நீ பின்னாடி போற? என்ன பார்த்தா என்ன பேய் பிசாசு மாதிரி இருக்கா? நான் 2 ஸ்டெப் முன்னாடி வந்தா நீ 4 ஸ்டெப் பின்னாடி போற. நீ என் பொண்டாட்டி. உன் கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கு. சட்டப்படி நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நான் கிட்ட வந்தா நீ அப்படி பயப்படுற? இங்க பாரு நிலா, நான் இனிமே இந்த ரூம்ல தான் இருப்பேன். என்ன உளறிட்டு இருக்க நீ? மரியாதை வெளில போ. அதான் போக முடியாதுன்னு சொல்றேன்ல. அப்ப நான் வெளில போறேன். நீ எங்க நீயும் வெளியே போக முடியாது. தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா தள்ளி போடு. தள்ள முடியாது நிலா. அண்ணா ஆரம்பிச்சிட்டாயா? என்ன அண்ணா? இப்ப நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்னு நீ அண்ணா அண்ணான்னு கத்துற? கதவை திறங்கன்னு சொல்றேன்ல. திறக்க முடியாது நிலா. அண்ணா அண்ணா இங்க கொஞ்சம் வாங்கல. என்ன போக விடு. கதவை திற. அண்ணா எதுக்கு இப்ப கதவை லாக் பண்ற? அண்ணா அண்ணா ப்ளீஸ் வாங்கண்ணே. நிலா, அண்ணா 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 வாங்கண்ணே ப்ளீஸ். அண்ணா டேய் பல்லவா பாண்டி எந்திரிங்கடா. நிலா சத்தம் போடுறா, எந்திரா. என்னாச்சுண்ணா? என்ன ஆச்சுனா? நிலா நிலா அண்ணா நிலா என்னடாச்சு? நிலா சத்தம் போடுறா. நிலா என்னாச்சுப்பா? கதவு பூட்டி இருக்குப்பா. அண்ணி என்னாச்சு நீ? அண்ணா சோழன் உள்ள வந்து கதவை லாக் பண்ணிட்டாருண்ணே. அவர் என்ன வெளில விட மாட்டேங்கிறாருண்ணே. அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணா உள்ள என்ன பண்ற? கதவு திறடா. டேய் சோளா திறடா. என்ன பண்ற உள்ள? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அமைதி போய் படுங்க போங்க. Please, நான் இங்க இருக்கேன். இப்படி கதவு திறக்க போறீங்களா? கதவு திறனா? இங்க பாரு, முடியாதுன்னு நான் தான் சொல்றேன்ல. கதவு திறடா. இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சுக்காம நான் போவே மாட்டேன். என்ன? டேய் சோழ. டேய் அண்ணா வெளிய வாடா. டேய் சோளா திறடா கதவை. டேய் கதவு திறனா? வெளிய வான்னு சொல்றல. திறடா. என்னடா நீ? டேய் சோழா. நான் மரியாதை வெல்ல வாடா. வெளிய வாடா. டேய் அண்ணா டேய் சோளா. டேய் வெளிய வா. இல்ல நடக்கிறதே வேற. டேய் அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாத்துக்கும் எப்ப பார்த்தாலும் அண்ணா அண்ணா அண்ணாங்கற. இன்னைக்கு நான் பாக்குறேன். நீ என்னதான் பண்றேன்னு நான் பாக்குறேன் நிலா. அண்ணா கதவு திறக்க சொல்லுங்கண்ணே. வெல்ல வாடா. வெளிய வாடான்னு சொல்றல. டேய் அண்ணா. டேய் பயமா இருக்கு. என்ன பண்றீங்க? வெளிய வாடான்னு சொல்றல. சொதப்பி தொலைச்சிட்டானே.